ஹீரோயின் அவர்களுக்கும், இமான் அண்ணாச்சி, கஞ்சகருப்பு, மோகன் வைத்தியா சார், மீசை ராஜேந்திரன் சார், வேல்முருகன் எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய இசையமைப்பாளர் ரொம்ப சிறப்பாக இசையை கொடுத்த ஏபி முரளிதரன் சார் அவர்களுக்கும் எல்லோருக்கும் முதலில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இப்போ சார் எல்வின் சார் வந்து பாடல்கள் வந்து எழுதணும்னு சொல்லி, நான் ஒரு பள்ளியினுடைய ஆசிரியர், ஓய்வு பெற்ற ஒரு ஆசிரியர். அதனால் அவர் என்ன சொன்னார், இந்த பாடல்கள் வந்து நீங்கள் தான் எழுதணும் அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே ஒரு 4-5 படத்தில் நான் பாடல் எழுதியிருக்கேன், அந்த பாடல்கள் சிறப்பாக வந்திருக்கு. அதனால் அந்த பாடல்கள்லாம் கேட்டார். சரி நீங்களே எழுதுங்க சார் அப்படின்னு சொன்னார். அதனால் வந்து நான் அவருக்கு வந்து அந்த பாடல்கள்லாம் சொன்னார். அதாவது வந்து ஒரு குத்து சாங் மாதிரி இருக்கும், ஆனால் மக்கள் வந்து யாருமே முகம் சுளிக்கக்கூடாது, எல்லோரும் குடும்பத்தோடு அந்த படத்தை பார்க்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி எழுதணும்னு சொன்னார். அதே போல் எழுதி கொடுத்தா சார் நான் நினச்ச மாதிரியே வந்திருக்கு சார், சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார். அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த மினிஸ்டர் சாங் ஒன்று இருக்குது. அந்த மினிஸ்டர் சாங் பார்த்திங்கனாக்கா எல்லாருடைய எம்எல்ஏஸ் ஒரு தலைவர், எந்த தலைவராக இருந்தாலும் அந்த தலைவருக்கு அது பொருத்தமாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார். அந்த பாட்டு நிறைய பேர் நிறையா ரீச் ஆகும். அதனால் வந்து எந்த தலைவருக்கும் அது பொருத்தமாக இருக்கிற மாதிரி நம்ம தலைவருக்கும் நம்ம மினிஸ்டருக்கும் அது பொருத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுபோல் வந்து பார்த்தாக்க தங்கம் பாஞ்சாக்கா சிங்கங்கிற ஒரு பாடலை அது எழுதியிருக்கோம். தேவக்கோட்டை அபிராமி பாடல் மாமா மச்சான் பாடல் வந்து நல்லா பண்ணியிருக்கோம். அதே போல் வந்து அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கணவன் மனைவி, அவங்க வந்து இப்போ ரோபசங்கர் தான் கணவராக இருப்பார், அவங்க அஸ்வின் மேடம் வந்து மனைவியாக நடிச்சிருப்பாங்க. அவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி திருமணத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம யாருமே நம்ம எங்கே வேணாலும் ஃப்ரீயாக போகலாம், ஃப்ரீயாக வரலாம், நமக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த பாட்டு வந்து இந்த படம் கல்யாணம் ஆன பிறகு பெரிய கட்டுப்பாடு தான் இருக்கும். என்னை கட்டி போட வந்தாலே திட்டமிட்டு வட்டமிட்டு நின்றாலே கண்ணாலே கொன்னாலே அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல். அது வந்து பார்த்திங்கன்னா பெண்ணுக்கும் அது பொருந்தும், ஆணுக்கும் பொருந்தும். ஏன்னா வந்து திருமணத்துக்கு பிறகு நீங்கள் நினச்ச நேரத்துக்கு வீட்டுக்கு வர முடியாது, நினச்ச நேரத்துக்கு போக முடியாது, ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே வந்துடுறோம். அது வந்து அந்த பாட்டை கேட்குற எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அது ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அதனுடைய இசையை வந்து நம்ம ஏபி முரளிதரன் சார் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போயே வந்து நல்ல பாடல் வந்து 3 லட்சம் 4 லட்சம் பேர் வியூஸ்லாம் நல்லா பார்த்துட்டு போயிருக்கு, ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அதனால் எல்வின் சாருக்கு முதல்ல வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நம்ம ரோபோ சங்கர் மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா காமெடியில் அவ்வளோ கலக்கியிருக்காங்க. இந்த படத்தை வந்து பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. இந்த கோடைக்காலம் சம்மர் ட்ரீட்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக அதை வந்து பார்த்து எல்லாருமே ரொம்ப இங்கே படம் பார்க்கும்போது நாங்கள் போட்டு பார்க்கும்போது எல்லோரும் சிரித்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக ஆயிடுச்சு. அதனால் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த படத்தை நீங்கள் வந்து பார்த்துட்டு அதை எப்படி இருக்குதுன்னு உங்கள் ஃபீட்பேக்கு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த மே 9ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதனால் இந்த படத்தை எல்லோருமே நீங்கள் பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டுமா அன்போடு கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக ஒளிப்பதிவாளர் நீரவ் ஷா அவர்கள் கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணி தமிழ்ல பைசா, லக்கி, தவம் போன்ற படங்கள் அண்ட் கன்னடத்துல பாடிகார்ட் போன்ற படங்கள் அண்ட் 200க்கும் மேற்பட்ட ஆட் ஃபிலிம்ஸ் ஷூட் பண்ணி இப்போ இந்த அம்பி படத்துக்கும் ரொம்ப அழகா ஒளிப்பதிவு பண்ணியிருக்கக்கூடிய ஒளிப்பதிவாளர் வெற்றிவேல் முருகன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கெல்லாம் முதல் நன்றியை தெரிவிக்கிறேன். இப்போ இந்த படம் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தது வந்து இயக்குனர் தான், இயக்குனர் ப்ரொடியூசர் எல்வின் சார் தான். படம் ஃபஸ்ட்டு நான் பேசும்போது எந்த லொக்கேஷன் இது பிளான் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்ல லொக்கேஷனாக இருக்கணும் சார், இப்போ யாருமே அதிகமாக யூஸ் பண்ணாத ஒரு லொக்கேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் பிளான் பண்ணி போனதில் தான். சங்கராபுரம் ஊர், கள்ளக்குறிச்சி பக்கத்தில், கள்ளக்குறிச்சிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர். லொக்கேஷன்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு காமெடி மூவி, ஃபுல்லாக ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கோம். சாங்கெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சாங்குக்கும் ஒரு டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சீன்ஸ்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடிங்கிறாச்சு. டைரக்டர் வந்து ரொம்ப ஃப்ரீயாக விட்டார். இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டார்ச்சர் பண்ணல, டென்ஷன் பண்ணல, ரெடின்னு சொல்லலை, ரொம்ப ஃப்ரீயாக விட்டாச்சு. நம்ம கேட்ட எக்யூப்மெண்ட்லாம் கொடுத்தாச்சு. படம் வந்து ரொம்பவும் நல்லாவே வந்திருக்கு. இதில் வந்து ரோபோ சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ரோபோ சார் வந்து எங்கள் கூடவே இருந்தார், வெளியிலே போகல, ரொம்ப சப்போர்ட் பண்ணார். எப்போ அதை ஒரு ஃபைட் ஒன்று பண்ணோம், அப்போல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப முடியல,
அந்த ஹில்ஸில் ஒரு இடத்துல வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பயங்கர வெயில். அந்த வெயிலில் வந்து எங்களுக்கே நிற்க முடியல. பட் அவர் வந்து நின்று அந்த டஸ்ட்டில் ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. எல்லா லொக்கேஷன்லேயும் சரி, எல்லா லொக்கேஷனும் கொஞ்சம் ரிஸ்க்கான லொக்கேஷன் தான். ரோபோ சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அப்புறம் அண்ணாச்சி, கஞ்சா கருப்பண்ணன், மோகன் வித்யா சார், அப்புறம் மீச ராஜேந்திரன், எல்லாருமே வந்து ரொம்ப டீமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாச்சு. எனக்கு ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. எல்லாமே செட்டுனா செட்டு உள்ளே உட்காந்துருவாங்க, யாருமே வெளியில் போக மாட்டாங்க. ஸோ அதனால் டக்குன்னு நமக்கு எடுக்கிறதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக இந்த அம்பி படத்துல ரோபோ சங்கர் சாருக்கு சிஸ்டரா, அதாவது அக்கா கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகை ஆர்த்தி அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஃபிலிம் டுடே. எல்வின் சார் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மூலமாக கால் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆடிஷன்லாம் எடுக்கணும், இந்த படம் இந்த கேரக்டர் வந்து அக்கா கேரக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர், நீங்கள் ஃபேமிலியாக ஒரு 4 சிஸ்டர்ஸ் பண்ணணும் மதரோட சேர்ந்து. அதுக்கு அடுத்த நாள் ஃபோன் மட்டும் பேசிட்டு சொன்னார், இல்லை ஐ திங்க் யூ ஆர் த ரைட் சாய்ஸ், நீங்கள் வந்துருங்க அப்படின்னாரு. அவ்வளோ ஒரு கூலான டைரக்டரை நான் பார்த்ததே இல்லை. கோவமே வராதவருக்கு. நாங்கள்லாம் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஷார்ட் போயிட்டே இருக்கோம், ஆனால் நாங்கள் சிரிச்சுட்டே இருப்போம், கதை பேசிகிட்டு இருப்போம், எதுவுமே இல்லை. as the cinematographer rightly said, நாங்கள் ஷார்ட் முடிஞ்ச அப்புறம் கூட யாருமே வேறு இடத்துக்குலாம் போக மாட்டோம், அதே இடத்துல உட்காந்து கதை பேசிகிட்டு இருப்போம். we bonded like a family. I think that helped. அந்த கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா சில சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கும். அண்ட் திரையுலகின் காமெடி ஜெயண்ட்ஸ் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க, ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க கூட to share screen space with such people, I think I'm really very blessed. Thank you Elvin sir for this wonderful opportunity. ரோபோ சங்கர் சார் கூட நாங்கள் அந்த வீட்டில் அந்த சீன்ஸ்லாம் பண்ணும்போது எங்களை அறியாமே சிரிச்சிருவோம். ஏன்னா யூ நோ வாட் அ காமெடி ஜெயண்ட் ஹீ இஸ். அவருடைய டைமிங்லாம் எங்களுக்கு அவர் பார்த்தோன்னே அப்படியே எங்களை அறியாமலே நாங்கள் சிரிச்சிருவோம். கட்டுன்னு சொன்ன அப்புறம் கூட சில நேரத்தில் சிரிச்சுட்டே இருந்தோம். நாங்கள் அவ்வளோ வி ஹேட் ஸோ மச் ஆஃப் ஃபன் டியூரிங் த ஃபில்மிங். அண்ட் மோகன் வித்யா சார், கஞ்சா கருப்பண்ணன், எல்லாருமே, இமான் அண்ணாச்சி, அவங்க கூடலாம் நான் நடிக்கலை, எங்களுக்கு சீன்ஸ் இல்லை. பட் ஓவரால் இந்த ஃபில்ம் பார்த்தீங்கன்னா ஒரு சம்மர் ட்ரீட். எல்லாருமே ஃபேமிலியாக வந்து ஜாலியாக சிரிச்சுட்டு போகலாம். நோ பேகேஜ், no emotional baggage, no serious drama, fun and fun. So ஒரு summer treat, ideal treat. கண்டிப்பா எல்லாரும் வந்து பாருங்க, இந்த மூவியை சப்போர்ட் பண்ணுங்க. It will be a huge thing for all of us. And thank you for this wonderful opportunity. Thank you. Thank you ma'am. அடுத்தபடியாக ஒரு பக்கம் நல்ல குணச்சித்திர நடிகராகவும் இன்னொரு பக்கம் தேமுதிகவோட அதிகாரப்பூர்வ பேச்சாளர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பாசமிகு தொண்டனா இருக்கக்கூடிய நடிகர் மீசை ராஜேந்திரன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எனக்கு உயிர் கொடுத்த தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். என்னை சினிமாவில் அறிமுகப்படுத்திய புரட்சி கலைஞர் எங்கள் ஆசான் சொக்க தங்கம் மதுரை சிங்கம் கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய 2வது வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும், முக்கியமாக மேடையில் அமைந்திருக்கும் எங்களுடைய சக கலைஞர்கள், இயக்குனர், இசையமைப்பாளர், லிரிக் ரைட்டர் மற்றும் மேடைக்கு முன்னால் இருக்கிற நண்பர்கள், முக்கியமாக தொலைக்காட்சி பத்திரிகையாளர்கள், சோசியல் மீடியா நண்பர்களுக்கு என்னுடைய 3வது வணக்கம். என்னுடைய பேச்சில் நிறைய இருந்த எடுத்துக்குங்க, குறை இருந்த மன்னிச்சுக்குங்க. அரசியல் அப்படின்னா என்ன வேணாலும் பேசலாம், நாள் கணக்கில் பேசலாம். சினிமாவில் ஒரு சில நிமிஷங்கள் பேசுகிறேன், பேச்சில் நிறைய இருந்தால் எடுத்துக்குங்க, குறை இருந்தால் மன்னிச்சுக்குங்க. 19th செஞ்சுரியில் சினிமா கண்டுபிடிக்கப்பட்டது. ஃபோட்டோகிராஃபி, செல்லுலாய்டு அப்படிங்கிறது தான் சினிமா, மாஸ் மீடியா. சினிமாங்கிறது மாஸ் மீடியா. அந்த மாஸ் மீடியாவில் நாங்கள்லாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது மிக பெரிய சந்தோஷம். ஏன்னா ஒரு கலெக்டரோ ஒரு எஸ்பியோ ரோட்டில் நடந்து போனால் தெரியாது, ஆனால் சினிமாவில் இருக்கிற நடிகரோ இயக்குனரோ ரோட்டில் நடந்து போனால் தெரியும். அதுதான் சினிமா பவர்.
அந்த சினிமா பவரை வச்சு இன்றைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் முதலமைச்சராக வந்திருக்கிறாங்க. அந்த சினிமாவில் நாங்கள் இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக இந்த படத்தில் அம்பி, அதாவது கதையின் நாயகனாக தம்பி ரோபோ சங்கர் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. அவருடைய திறமையை ஊர் உலகம் எல்லாமே தெரியும். ஏன்னா அவர் எப்பேற்பட்ட கலைஞன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம சினிமாவுக்கு வரணும், ஹீரோவாக ஆகணும், நடிகராக ஆகணும், இயக்குனராக ஆகணும்னு ஊரை விட்டு வந்திருப்போம். நான்லாம் சினிமாவுக்கு வந்து 40 வருஷம் ஆச்சு. இங்கே வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டோங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். சினிமாவில் நம்ம ஒரு இடத்த பிடிக்கணும், அந்த இடத்த தக்க வைக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்போது ஒரு நடிகர், ஒரு கலைஞன் இங்கே வந்து அவர் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணி அசத்த போகுது, கலக்க போகுது, இதெல்லாம் பண்ணி மிமிக்ரி பண்ணி இன்றைக்கு ஒரு கதாநாயகனாக உயர்ந்திருக்கிறாருன்னா அவர் எவ்வளவு உழைப்பு அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார் பாருங்க. தம்பி ரோபோ சங்கர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் இந்த படத்தோட இயக்குனர் எல்வின் அவர்கள், அதாவது சார்லஸ் ரெனால்டு சினிமாவை கண்டுபிடித்தார். தாமஸ் ஆல்பா எடிசன் அவர்கள் அதை தொடர்ந்து மோஷன் பிக்சர்ஸை கண்டுபிடிச்சார். அதன் பிறகு லூமியோ பிரதர்ஸ் அவங்க கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் இந்தியாவில் தாதா சாஹிப் பால்கே, அந்த பேர் வரிசையில் போசர் ஜே எல்வின். அருமையான ஒரு இயக்குனர். நான் ஒரு 178 இயக்குனர்கிட்ட பணி செஞ்சுருக்கிறேன். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி ஆகிய 5 மொழிகளையும் 260 படம், 178 டைரக்டர்கிட்ட நான் வந்துட்டு வேலை செஞ்சுருக்கிறேன். எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல், எதையும் போட்டு குழப்பிக்காமல், சிரிச்சுக்கிட்டே வேலை வாங்குகிற இயக்குனர் நம்மளுடைய இயக்குனர் எல்வின் அவர்கள். ஏன்னா தயாரிப்பாளரும் அவங்க மிஸ்ஸஸ் தான். ஒரு தயாரிப்பாளர் மிஸ்ஸஸ்னாலும் இவர் தான் அதில் ஃபுல் எஃபர்ட்டை போடணும். ஒரு தயாரிப்பாளருக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். நான் 2000 ஒரு படம் பண்ணேன், காதலே என் காதலே அப்படின்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணேன். 2006 ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணேன். ஸ்டேட் அவார்டு மட்டும்தான் வாங்கிச்சு, மற்றபடி பணம்லாம் வரல. அந்த படம் எடுக்கிறதுக்கு பணம் எவ்வளவு கஷ்டம். அவரே தயாரிப்பாளர், அவரே இயக்குனர். அப்போ எவ்வளவு வந்து கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்து இன்னைக்கு அந்த படத்தை ரிலீஸ் 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு குழந்தைய நம்ம வந்து பெற்று எடுத்து அதை படிக்க வச்சு, அதை டாக்டருக்கு படிக்க வச்சு, அதுக்கப்புறம் நம்ம ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அந்த சந்தோஷம் நிச்சயமாக 9ஆம் தேதி காலையில் மொதல் ஷோவில் அவருக்கு வரும். நிச்சயமாக வரும். ஏன்னா எவர்கிரீன் காமெடிங்கிறது எப்போதுமே காமெடி ஜெயிக்கும். அதுக்கு உதாரணம் நம்மளுடைய சுந்தர் சி சார் கூட எடுத்துக்கலாம். எத்தனையோ புதுமுக இயக்குனர்கள் இன்னைக்கு வந்தாலும் கடந்த 30 வருஷமாக இன்றைக்கும் எவர்கிரீனாக இருந்துட்டு இருக்காரு பாருங்க, அந்த காமெடியை கையில் வச்சுக்கிட்டு. அதே போல் நம்மளுடைய எல்வின் சார் காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அது மட்டும் கிடையாது, கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கதையின் நாயகனாக தம்பி ரோபோ சங்கர் நடிச்சிருக்கிறார். ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞன் எப்படிலாம் இருப்பார், எப்படி வெள்ளந்தியாக இருப்பார் அப்படிங்கிறதுலாம் தம்பி ரோபோ சங்கர் அது வந்து இதில் வந்து அருமையாக வாழ்ந்துருக்கிறார். ஏன்னா என்னைய வந்து இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு பரிமாணத்தில் இயக்குனர் என்னைய காட்டியிருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதை இப்போ சொன்னால் தெரியாது, நீங்கள் படத்தில் பாருங்கள், அந்த காமெடி வேறு லெவலில் இருக்கும். இந்த படத்துக்கு பிறகு எனக்கு நிறைய காமெடி கேரக்டர்ஸ் வரும். அதுக்கு இயக்குனருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காமெடி பட்டாளகங்கள். அதில் வந்து அண்ணாச்சி இமான் அண்ணாச்சி இருக்கிறாப்புல, அண்ணன் கஞ்சாகர் பண்ண இருக்கிறாப்புல, நம்ம கோவை பாபு இருக்கிறாரு, எங்களுடைய மூத்தவர் தூர்தர்ஷன் தோன்றிய காலத்திலிருந்தே இருக்கிற அண்ணன் மோகன் வைத்தியா இருக்கிறாரு. நல்லா கஞ்சாகர் பண்ண நல்லா பலமாக கைத்தட்டுங்க, சீனியர் மோஸ்ட் அவர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ் கண்ணா சார் இருக்கிறாரு, நமோ நாராயணன் இருக்கிறாங்க. ஸோ என்னைய இந்த படத்தில் இவர் எப்படி இவ்வளவு காமெடி நடிகர்கள் இருக்கும்போது என்னைய எப்படி இவர், நம்ம எப்போதுமே போலீஸாக தானே நடிப்போம். 260 படம் நடிச்சிருக்கிறேன், அதில் 200 சொச்ச படம் போலீஸு. ரொம்ப ஈஸி போலீஸாக நடிக்கிறது. போனோமா குரலை உயர்த்தி பேசுகிறோமா 2 அடி அடித்தோமா, ரொம்ப ஈஸி. பட் இதில் நான் போலீஸாக தான் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அதில் நம்மளை எப்படி காமெடியாக வேலை வாங்கியிருக்காருன்னா உண்மையிலே டைரக்டர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி.
மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். இப்போ வரும்போது அண்ணாச்சி இமான் அண்ணாச்சி சொன்னாங்க, நீங்கள் வந்து சினிமாவை சம்மந்தம் இல்லாமல் வேறு ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்லி. அதுதான் ட்ரெண்டு, அதுதான் கண்டென்ட்டு. இல்லை வந்து கேட்டாப்புல கோவை பாபு அவர்கள் கேட்டார், என்னென்ன மீசையெல்லாம் எடுத்துட்டீங்க, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கிறீங்க அப்படின்னு. மற்றவங்கெல்லாம் ஜனநாயகன் நம்ம ஒரு படத்தில் நடிக்கும்போது நான் மக்கள் நாயகன் ஒரு படத்தில் நடிக்கிறேன், அதுக்காக இந்த மீசையை எடுத்துட்டேன். அண்ணாச்சி கண்டென்ட் வந்துடுச்சா? அவர் ஜனநாயகன் நடிச்சிட்டு இருக்காரு, நான் மக்கள் நாயகன் ஒரு படத்தில், அதே சங்கராபுரத்தில் தான் சார் எங்களை எங்கே கூட்டு போனாரோ அதே சங்கராபுரத்தில் மக்கள் நாயகன் ஒரு படத்தில் விவசாயியாக நடிச்சிருக்கிறேன். அந்த டைரக்டர் சொல்லிட்டாரு, மீசை ஈசையெல்லாம் எடுத்துருங்க, எடுத்துட்டு வெள்ளதாடிலாம் வேணும். ஏற்கனவே ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு 4 நாள் கழிச்சு இன்னொரு ஷெட்யூல் போகிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா ஒரு சில இதில் மீசை கண்டினியூட்டி, ஒரு இதில் மீசை கிடையாது. ஸோ அவர் ஜனநாயகன் நடிக்கும்போது நம்ம என்ன மக்கள் நாயகன் நடிக்கக்கூடாதா? கண்டென்ட் வந்துச்சு உங்களுக்கெல்லாம். நான் எப்போதுமே ஒரு மேடையில் முடிச்சுட்டு போகும்போது எங்கள் தலைவர் கேப்டனை பற்றி நான் சொல்லுவேன். கேப்டனை பற்றி டிசம்பர் 28 அப்போ தான் தெரிஞ்சுது பாதி பேருக்கு. ஒருத்தருடைய அருமை இருக்கும்போது தெரியாது, அவர் இல்லாத போது தான் அவருடைய அருமை தெரியும். எனக்கு தெரிஞ்சு 1.5 கோடி பேருக்கு அவர் வந்து நன்மை செஞ்சுருக்கிறார், உதவி செஞ்சுருக்கிறார். பட் தெரியாமல் எத்தனையோ பேருக்கு செஞ்சுருக்கிறார். செஞ்ச உதவியை சொல்லி காட்ட மாட்டார் புரட்சி கலைஞர். யாரையுமே மரியாதை இல்லாமல் பேச மாட்டார். எப்போதுமே நான் எந்த மேடையாக இருந்தாலும் அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டு தான் போவேன். தலைவர் கேப்டன் அவர்கள் தைரியமானவர், அது உங்களுக்கும் தெரியும். சட்டசபையிலே நம்ம பார்த்துருக்கிறோம். அவர் தைரியம் யாருக்குமே வராது. ஆனந்த விகடனில் ஒரு முறை பேட்டி ஒன்று கொடுத்தார். நிருபர் கேட்டார் ஒரு கேள்வி. தலைவர் கலைஞர் அவர்கள் கோபாலபுரத்தில் இருக்கிற வீட்டை தனக்கு பிறகு, தன் மனைவிக்கு பிறகு, தன் குழந்தைக்கு பிறகு அதை மருத்துவமனைக்கு கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார். அதற்கு கேப்டன் சட்டென்றும் பதில் சொன்னார். பாருங்க, ஒருத்தர் உதவி செய்யணும்னு நினைச்சா அப்போதே அதை கொடுத்துட்டு போயிடணும், அதுக்கு பேர் தான் உதவி அப்படின்னு சொல்லி கேப்டன் சொன்னார். உதவி செய்யணும்னு நினைச்சா அப்பவே முடிச்சிடணும். அது என்ன, அது மனைவிக்கு பிறகு, குடும்பத்துக்கு பிறகு, குழந்தைக்கு பிறகு, அதன் பேர் உதவி கிடையாது. இதை ஆனந்த விகடனில் தலைவர் கேப்டன் சொல்லியிருக்கிறார். ஸோ உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அப்பவே அந்த நிமிஷமே உதவி செஞ்சிருங்க. இந்த படத்தை நிச்சயமாக மீடியா, அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடித்த படம்லாம் ஓடலை. காரணம் கதை கிடையாது. கதை இருந்தால் அது பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, சின்ன ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, படம் நிச்சயமாக வெற்றி பெறும். இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும், அது மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா கதை ஸ்ட்ராங்காக இருக்கு, கதை ஸ்ட்ராங்காக இருக்கு. நேற்று நைட்டு நான் ஒரு படம் பார்த்தேங்க, லால் சார் படம், லாலேட்டன் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. தமிழில் வந்து வருது, தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், தொடரும். அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கதை தாங்க, என்ன அருமையாக அதை எடுத்துருக்குறாங்க தெரியுமா? ஸோ கதை ஒரு 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 படத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம். அந்த கதை இந்த அம்பி படத்தில் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர், நானும் தம்பி ரோபோ சங்கரும் நடிக்கும்போது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சீனு, தம்பி ரோபோ சங்கருடைய பாடி லாங்குவேஜ், அந்த மாடுலேஷன், அந்த ரியாக்ஷன், ஒரு 13 கமல் சாரை உள்ள வச்சிருக்கிறார் அவர். ஏன்னா அவர் வந்து, நான் எப்படி கேப்டனோட விசுவாசி, கேப்டனுடைய ரசிகரோ, அதே மாதிரி அவர் கமல் சாரோட விசுவாசி ரசிகர். அந்த லுக்கு, அந்த அந்த வாய் கோணிட்டு போகிறது, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 கமல் சார் உள்ளே இருக்கார். கமல் சாரை கிட்ட 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 இருந்து பார்த்து 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 ரசித்து அவ்வளவு கமல் சாரை உள்ளே இழுத்து வச்சிருக்கிறார். ஸோ இந்த படத்துக்கு நீங்கள் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணணும், பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஆதரவு எப்போதுமே வேணும். ரசிகர்கள் அனைவரும் இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். ஒரு நல்ல இயக்குனர் நம்ம தமிழ் சினிமா ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கிறார். இந்த படத்தின் மூலமாக, ஏன்னா பழைய காலங்களில் நம்ம பார்த்துருக்கோம், காதலிக்க நேரமில்லை, உத்தரவண்டி உள்ளேவா, கலட்டா கல்யாணம், காரோட்டி கண்ணன், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுந்தர் சி சார் படம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நகைச்சுவை, நாகேஷ் சார் நடித்த படங்களாகட்டும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளத்தை அள்ளித்தான், இப்போ வந்து நம்ம கார்த்திக் சார் படம், எதுனாலும் சரி நகைச்சுவை அப்படின்னாலே அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் கலந்தது. இந்த படமும் அப்படிதான், நிச்சயமாக வெற்றி பெறும். என்னுடைய பேச்சில் நிறைய இருந்தால் எடுத்துக்குங்க, குறை இருந்தால் மன்னிச்சுக்குங்க. நன்றி, வணக்கம். எனது இனிய காலை வணக்கம். பத்திரிகைக்காரர்கள் அனைவருக்கும்
இனிய காலை வணக்கம். தேங்க்ஸ். இந்த அம்பி படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் எல்வின் அவர்களுக்கு இந்த மேடையில் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு காமெடியான படம். சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் இந்த கண்டென்ட்டை நம்பி இயக்குனர் அவரே தயாரிப்பாளர் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. எங்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தோம். ஏதோ ஒரு ஷூட்டிங் போன மாதிரி இல்லாமல் ஒரு டூர் போன மாதிரி இருந்தது. சொன்ன மாதிரியே ஷூட்டிங் முடிஞ்சு வரும்போது எல்லாருமே ரொம்ப இனி ஒரு வாரம் ஷூட்டிங் இருக்காதா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஷூட்டிங் நாங்கள் அவ்வளோ ஜாலியாக இருப்போம். அப்புறம் நாங்கள் எல்லோரும் ஒரே ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணோம். ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு ஹாஹா சொல்லவே வேண்டியதில்லை. அது இமானாச்சு இருக்கிற இடம் இருந்தால் வேறு லெவலு. அவர் கூட ஒரு அவுட்டோர் ஷூட்டிங் போனால் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையான இருக்கும். நல்ல சாப்பாடு கிடைக்கும். அந்த ஊரில் எந்த ஹோட்டல் நல்லா இருக்குது, எங்கே மீன் குழம்பு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடுவார். மொதல் நாள் போனோன்னா அசிஸ்டன்ட் விட்டுட்டு இங்கே எங்கே ஹோட்டல் நல்ல ஹோட்டல் இருக்குது, மீன் குழம்பு எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்லிடுவார். ஆமாம், மயில்சாமி அண்ணா இல்லாத குறையாக அவர் தீக்கிறாரு. ஆமாம். ஸோ இந்த படம் வந்து எங்களுக்கு நடிக்கிறதுக்கு வந்து முழு சுதந்திரம் கொடுத்தாரு. நல்லா நடிக்கும்போது ஏதாவது சில விஷயம் தோணுச்சுன்னா, சார் இது பண்ணலாமா, பாபு நல்லா இருக்கே, இது பண்ணுங்கள், இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது அப்படிம்பாங்க. ஸோ எங்கள் எல்லாருக்கும் வந்து முழு சுதந்திரம் கொடுத்து எல்லாரும் வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து ஜாலியாக நாங்கள் வந்து சிரித்து நடிச்சிட்டு இருக்கோம். இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கும் எல்லாருக்கும் ஃபேமிலியோடு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த சம்மருக்கு வந்து இந்த படத்தை வந்து குடும்பத்தோடு வந்து தியேட்டரில் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள்லாம் ஆதரவு கொடுக்கணும். இந்த மாதிரி எங்களை மாதிரி சின்ன படங்களுக்கு நீங்கள் நிறைய ஆதரவு கொடுத்தீங்கன்னா மேலும் மேலும் அவங்க படம் எடுப்பாங்க. இன்றைக்கெல்லாம் வந்து ஒருத்தர் படம் எடுத்துகிட்டு அடுத்த படம் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் இல்லை. ஒரு படம் எடுத்துகிட்டு அடுத்த படம் எடுத்திங்களான்னா ரொம்ப கேப் விழுகுது. காரணம் என்னென்னா அந்த வெற்றி தான். ஒரு படத்துடைய வெற்றி ஒரே ஒரு வெற்றி தான். அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் இந்த படத்தை வந்து வெற்றி கொடுத்துட்டிங்கன்னா இவர் மறுபடியும் அடுத்த படம் எடுப்பார். கிட்டத்தட்ட ஒரு 80 குடும்பங்களுக்கு அவர் வந்து பொழப்பு கொடுக்குறாரு. ஒரு படம் எடுக்கும்போது அத்தனை தொழிலாளர்களுக்கு வந்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஸோ இந்த படத்தை வந்து தயவு செய்து தியேட்டரில் வந்து பாருங்கள். நீங்கள் ஊடகங்களில் எல்லாம் நினச்சிங்கன்னா அந்த படத்தை வந்து வெற்றி படம் ஆக்கலாம். இது நல்ல ஒரு ஜாலியான படம், எந்த கருத்து வேறுபாடு இல்லாமல் ஃபேமிலியோடு உட்காந்து ரசிக்கிற படம். ஸோ அவசியம் வந்து தியேட்டரில் பாருங்கள், ஆதரவு கொடுங்க. நன்றி. சொல்லிவிட்டால் நல்லாயிருக்கு. மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்குனர், என்னுடைய உறவினர், அதே மாதிரி என் பக்கத்து ஊர் ரோபோ சங்கர் அவர்களுக்கு படத்தில் ஹீரோவாகத்தே இருந்திருக்காரு. நான் நண்பராகத்தே இன்ன வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன், இயக்குனருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அண்ணாச்சி போனாலே அந்த இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஹோட்டலும் நாட்டுக்கோழி இருக்கும் இல்லையா, அவங்கள அடிக்க வச்சு சமைச்சே கொண்டு வந்துடுவார். அதே மாதிரி என் மூத்தவே பெரியவே மோகன் வைத்தியா, அவனுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி மீஜர் ராஜேந்திரன், அதே மாதிரி கோவை பாபு, அப்புறம் ராஜா, இது கேமராமேனு எங்களை ரொம்ப அழகாக அந்த படத்தில் காட்டியிருக்காரு. நீங்கள் பேசுகிறதாங்க டைலாக்கு, டைரக்டர் எழுதி கொடுக்குறதா பேச மாட்டியே, உங்கள் நோக்கத்துக்கு பேசுகிறீ அப்படின்னு சொல்லுவார். வில்வில் சாரை பற்றி நான் இங்கே நிறைய சொல்லணும். ஏன்னா நல்ல ஒரு மனிதர். ஒரு மணியாக இருந்தாலும் ஃபோன் எடுத்து, அண்ணே உங்களுக்கு சாப்பாடு வந்துருச்சா, நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பார். அப்போ நான் சொல்லுவேன், அவர்கிட்ட நிறைய குறைகளை சொல்லுவேன். எனக்கு சாப்பாடு வந்துருச்சு, மோகன் வைத்தியா பெரியவனுக்கு தான் சாப்பாடு வரல, வேகமாக அவனுக்கு கொடுத்து விடுங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அப்படி அதே மாதிரி அந்த மியூசிக் டைரக்டர் சொல்லிக்கிறேன்னு அதை அவரை மறந்துட்டு தப்பாக நினச்சிக்கிறாதிய, நல்ல பாடல்கள் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அந்த அக்கா, நீங்கள் அவங்க ரோபோவுக்கு அக்காவை நடிச்சிருக்கீங்களா, அவங்க பேசுனதுனா கரெக்டு, கொஞ்சம் இங்கிலீஷில் அதிகமாக பேசுகிறாங்க, அதுவே எனக்கு பிடிக்கல. ஏன்னா தமிழில் பேசியிருக்கலாம், கொஞ்சம் அதை ட்ரை பண்ணுங்கக்கா அடுத்த படத்தில். ஏன்னா பேசினியே கொஞ்சம் இடையில இங்கிலீஷ் வந்துச்சு. ஏன்னா இந்த இங்கிலீஷ் வார்த்தை எனக்கு அலர்ஜி. தமிழில் எனக்கு பிடிக்காத வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை, அதை நீங்கள் மாற்றிக்கிறீங்க. அதே மாதிரி மீச ராஜேந்திரனே நல்ல கண்டென்ட் சொல்லிட்டு போனார். இந்த கண்டென்ட்டருக்கு பலியாக போகிறது நம்ம மோகன் வைத்தியாதே. நாங்கன்னா ஃப்ரீயாக போயிடுவோம். அவர் பேசும்போது அவனே அப்படி கிளாப்ஸ் பண்ணேன். நிச்சயம்
ஏதா கல் வந்து விழுகு, அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. நான் வந்து பேசும்போது சிரிக்கலை. நானும் அண்ணாச்சி குனிஞ்சிட்டேன் கிட்ட. அது ஒரு நல்ல வேலையை பார்த்துட்டேன். அப்போ டேய் உன்னை இந்த ஆடியோ லாட்ஜ் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து பழி உடுக்கணும் பார்க்குறாங்களே, நாயமா நல்லபடியாக இருப்பேன். சுண்டல் நல்லா வாங்கி கொடுத்துட்டே சாப்பிடு, தண்ணியை குடி, வேறு என்ன சாப்பாடு வேணுமோ கேளு, வாங்கி கொடுத்துட்றேன். இந்த படத்தை பற்றி பேசுகிறோம்னா நிறையா பேசணும். ஏன்னா வில்லியன் சாருடைய மனைவி வந்து ப்ரொடியூசராக இருக்காங்க. அவங்க உண்மையிலே வந்து எல்லோரும் மனைவியை வந்து ஒரு டாக்டர் ஆக்கி பார்க்கணும், கலெக்டர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் முதல் முறையாக மனைவியை வந்து ஒரு தயாரிப்பாளர் ஆக்கியிருக்காரு. இன்னும் அவர் மனைவியை வந்து ஒரு டைரக்டராகவும் அவர் கொண்டுக்கிட்டு வரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஏன்னா அவங்கன்னா டைரக்டராக வந்தாங்கன்னா எங்களை மாதிரி ஆளுகளுக்கு நிறையா வேலை கொடுப்பாங்க. எனக்கு கொடுக்குறீங்களோ இல்லையோ, என்னுடைய செல்லமானவன் மூத்தவனுக்கு மோகன் வைத்தியாவுக்கு நிறையா படம் கிடைக்கணும்னு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த அம்பி படத்தை பார்த்துட்டு நிறையா படம் அவரை கூப்பிட்டு இருக்கிற இயக்குனர் ஃபுல்லாக கமிட் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து எங்களையும் கமிட் பண்ணிக்கிறங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். பத்திரிகையாளர்களை இங்கே வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்வின் போசர் அவர்கள் எனக்கு நண்பர். இந்த படத்தை வலுக்கட்டாயமாக எனக்கு கொடுத்துட்டாரு. நான் தான் பண்ணணும்னு சொல்லி இந்த ஒரு நல்ல வாய்ப்பினை எனக்கு கொடுத்ததுக்கு எல்வின் போசர் அவர்களுக்கும் அவரோட துணைவியாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். ரோபோ சார் முதல் முறையாக ஹீரோவாக அறிமுகமாகிற படத்தில் இசையமைக்கிறதுக்கு எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய வாய்ப்பு. இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க ஜாம்பவான்கள். அவர் எல்லோரும் கூட ஃபஸ்ட்டு படம் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு படம் வரும்போது பார்த்தா ஒரு பட்டாளமே இருக்குது, நட்சத்திர பட்டாளமே இருக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இவங்க சொல்லியிருந்தாங்க 4 பாட்டு. எம்எம் கீரவாணி அவர் பாடுவாரா நம்ம படத்துக்கு அப்படின்னு சந்தேகமாக இருந்துச்சு. பட் ரிக்வஸ்ட் பண்ணோம், பாடுறேன்னு சொன்னாங்க. ஹைதராபாத் வர சொன்னாங்க, போனோம், பாட வச்சிட்டோம். அதுக்கு சைந்தவி பாடினாங்க. இன்னொரு சின்ன பாட்டு ஒன்று, ஒரு பிட் சாங் ஒன்று இருக்குது, ஜிலுக்கு ஜிலுக்கு ஜில்லாலங்கடிங்கிற ஒரு பாட்டு இருக்குது. அது வந்து ட்ரம் சிவமணி பாடியிருக்காரு. அவர் முதல் முறையாக பாடியிருக்காரு சினிமாவில், ஃபஸ்ட் டைம் அவர் பாடியிருக்காரு. அது இல்லாமல் சத்யபிரகாஷோடைய பாட்டு ஒன்று, தேவக்கோட்டை அபிராமி, இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ரொம்ப பிரபலமான ஒரு சிங்கர். அவங்க பாடின ஒரு பாட்டு. இந்த மாதிரி 4 பாட்டு இந்த படத்தில். மறுபடியும் எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பினை கொடுத்ததுக்கு எல்வின் போசருக்கும் அவர் மனைவிக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. வணக்கம் எல்லோருக்கும். ஃபர்ஸ்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த நன்றிகள், வணக்கம். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. மேடையில் இருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் எல்லாருக்கும். அம்பி சேது படத்தில் என்னோட பேர் அபித குச்சலாம்பாளோட மாமா, அவளை கல்யாணம் பண்ணுற மாப்பிள்ளை அம்பிங்கிற அந்த பேரில் நடித்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா அன்னியன் படத்தில் விக்ரம் வந்து அம்பியாக நடித்தார். இப்போது சேதுவில் இருந்த அம்பி இப்போ அம்பி படத்துலேயே நடிக்கிறேன் அப்படிங்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, பெருமையாக இருந்தது. எல்வின் பாசர் சார் வந்து நான் டைட்டில் கேட்டப்போ சொல்கிறேன் உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். ஸோ ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அம்பின்னு சொன்னோன்னே ஆஹா என்னோட பேர் இப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். எல்வின் சார் பற்றி ஒரு சில வார்த்தைகள் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும்.
எனக்கு அவரோட கூட இது வந்து 3rd மூவி, 3வது படம் எனக்கு. தேங்க்யூ வெரி மச் வாசர் சார், தேங்க்யூ வெரி மச். அவரோட ஃபஸ்ட்டு மூவிலையும் ஒரு கேரக்டர் பண்ணினேன். பட் சம்மாவும் அந்த கொரோனா பீரியட்னால அந்த படம் வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு சாருக்கு. அடுத்தது வந்து ரூல் நம்பர் 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு த்ரில்லர் மூவி. ஃபுல்லாக கேரளாவில் தான் ஷூட்டிங் நடந்துச்சு. அதில் வந்து ரொம்ப சீரியஸான கேரக்டர், ஒரு ஏடிஎம் செக்யூரிட்டி, ஹீரோயினோட அப்பாவை பண்ணேன். ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப சீரியஸான கேரக்டர் அது ஆக்சுவலி. பட்டு அம்பி படத்தில் 3rd மூவியில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னை வந்து ஏதோ நம்பிக்கையில் என்னை கூப்பிட்டு தைரியமாக காமெடி பண்ண வச்சுருக்காரு. தேங்க்யூ வெரி மச் சார் அதுக்கு. ஸோ இனிமேல் நிறைய காமெடி மூவிஸ் வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது உங்கள் மூலியமாக. ஸோ எனக்கு பாசா சார் வந்து எப்படின்னா, ஒரு டைரக்டராக இல்லாமல் நாங்கள் வந்து ரொம்ப ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. அவருக்கு திடீர்னு ஃபோன் பண்ணுவார், மோகன் சார் எங்கே இருக்கீங்க? வீட்டில் இருக்கேன், நான் வரேன், வீட்டுக்கு வரேன் அப்படிம்பாரு. உடனே ஏதாவது சமைச்சு வைப்பேன் சார் வர்றான்னு சொல்லிவிட்டு. அது மாதிரி அடிக்கடி வந்துட்டு அவங்க டீமோடு வந்து நம்ம வீட்டில் இருந்து டிஸ்கஷன்லாம் பண்ணி எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்கும். ஒரு டைரக்டர் நம்ம வீட்டில் வந்து உட்காந்து ஸ்டோரி டிஸ்கஷன்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து பல வருஷங்களாக தனியாகவே இருக்கிறதுனால எல்லாருக்கும் தெரியும், பிக் பாஸ்லெல்லாம் நிறையா சொல்லியிருக்கேன், யூடியூப்லலாம் நிறையா சொல்லியிருக்கேன் என்னோடய லைஃப்பை பற்றி. எனக்கு இந்த மாதிரி அவங்க டீமாக ஒரு 7-8 பேர் வரும்பொழுது எனக்கு ஒரு சந்தோஷம், நம்ம ஒரு ஃபேமிலியோட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோடு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் அடிமை, நண்பர்கள் அப்படின்னாலே அடிமை. அதனால் இந்த அம்பி படத்துலையும் வந்து நடிக்கும் பொழுது கூட நடித்த அத்தனை ஆர்டிஸ்ட்டும் நிறைய கலாட்டா கிண்டல்கள்லாம் பண்ணுவாங்க. பரவாயில்ல, ஏன்னா அவங்களாம் டிவியில் வரும்பொழுது எவ்வளோ கிண்டல்கள்லாம் பண்ணிக்கிட்டு அவங்களே வந்து கலாய்ச்சிக்கிட்டு அதெல்லாம் பண்ணும்போது பரவாயில்ல, நம்ம கலாய்க்கிறதுக்குன்னு நம்மளை ஒருத்தனை கடவுள் படைச்சிருக்கானு அப்படின்னு நினச்சிப்பேன் நான். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஏன்னா எப்போவுமே நம்ம சீரியஸாக ரொம்ப அப்படியே இதுவாக இருந்தால் தான் பிரச்சனை. நம்ம ஏற்றுக்கிட்டு போயிட்டோன்னா அதில் வந்து பிரச்சனை இருக்காது. இப்போ கூட கஞ்சா கருப்பு ஏதோ சொல்லிட்டு இருந்தா, கல் விழும் மண் விழும்லாம் சொல்லிட்டு இருந்தா. என்ன ஒன்றும் புரியல, சிரிச்சுக்கிட்டே சொன்னார். சார் உங்களுக்கு யாருக்கா புரிஞ்சுதா? பாபு புரிஞ்சுதா? எனக்கு அப்புறமா சொல்லுமா. ஓகே, ஏதோ கல் விழும் அப்படின்னாரு. இது வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்தவரில் சுண்டல் வாங்கி தந்தேன் அப்படின்னாரு. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அதை சாப்பிடக்கூட இல்லை, அங்கேயே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எனக்கு பெரிய பெருமை, ஃபஸ்ட்டு அதை சொல்லியே ஆகணும், ஒரு ரோபோ சங்கர். ஸோ நிறைய டிவியில் அவரை பார்த்து ரசித்து, அவருடைய காமெடியெலாம் பார்த்து சிரித்து வயிறு வலித்து, சினிமாலேயும் அவருடைய காமெடியெலாம் பார்த்து, அவரோட கூடவே நடிக்கிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு வாய்ப்பு வருமா, அவரை நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வருமா அப்படின்னு நினச்சிக்கேன். நம்ம இமான் அண்ணாச்சியை கூட நான் பார்க்கும்பொழுது, அவருடைய டிவி நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்பொழுது இவங்க கூடலாம் நம்மளுக்கு வந்து வருமா வாய்ப்பு அப்படின்னு நினச்சிருக்கேன். அது இந்த படத்தில் வந்து அது நிறைவேறினப்போ ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எப்போவுமே வந்து கதைக்கு ஏற்ற கதாநாயகன் இருந்தால்தான் அந்த கதை நல்லாயிருக்கும், அந்த திரைப்படமும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த அம்பி படத்தில் உள்ள கதைக்கு ரோபோ சங்கர் அவர் தான் ஆப்டான பர்சனாக இருப்பாருன்னு அவரை வந்து கதாநாயகனாக எல்வின் சார் போட்டது ரொம்ப ஒரு அருமையான விஷயம். ஏன்னா ஸ்பாட்டில் அவர் நடிக்கும்போது நான் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். ரோபோ சங்கர் நடிக்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் மோஸ்ட்லி இயக்குனர் பின்னாடி தான் நிற்பேன் எல்லா படத்துலையும். கே பாலச்சந்திர சார் கிட்ட நடிச்சிருக்கேன், சங்கர் சார் கிட்ட நடிச்சிருக்கேன், பாலா சார் கிட்ட நடிச்சிருக்கேன், நாகா சார் கிட்ட நடிச்சிருக்கேன், திருச்செல்வம் சார் கிட்ட நடிச்சிருக்கேன், எல்லார்கிட்டையும் நடிச்சிருக்கேன். எல்லார்கிட்டையும் நடிக்கும்போது அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் நான் எடுத்துப்பேன். நான் நிறைய விஷயங்களை எடுத்துப்பேன். இன்றைக்கி என்ன ஒரு படம் டைரக்ட் பண்ண சொன்னால் கூட அந்த அளவுக்கு என்கிட்ட ஒரு தைரியம் இருக்குது, டைரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்களை கற்றுப்பேன் நான். அந்த மாதிரி ரோபோ சங்கர் நடிக்கும்போது நான் பார்த்துட்டே இருப்பேன். எங்கே ரொம்ப ரசிப்பேன் நான். அவருடைய காமெடி ஆகட்டும், அவருடைய ஜோக்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே ரொம்ப ரசிப்பேன். அதே மாதிரி ஷூட்டிங் வந்து சங்கராபுரம் ஊரில் நடந்தப்போ அந்த ஊர் மக்கள் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். ரொம்ப 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 டிஸ்டர்ப் பண்ணாமல், ரொம்ப வந்து அங்கே வந்து நின்றுக்கிட்டு சத்தம் போடாமல், அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக வந்து ஷூட்டிங் பார்த்து எல்லாருக்கும் ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியாக இருந்தாங்க. எஸ்பெஷலி நம்ம ரோபோ சங்கருக்கு வந்து அவர் அப்போ உடம்பு முடியாமல் இருந்தப்போ ஒரு வீடு ஒருத்தங்க வந்து எங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய ரிச் பீப்புள், அவங்க வீடை வந்து எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அவங்க போயிடுவாங்க வெளியில், நாங்கள் தான் உட்காந்துருப்போம் உள்ளே பேசிட்டு அரட்டடிச்சிட்டு தூங்கிட்டு கத்திக்கிட்டு கிடப்போம் நாங்கள் அந்த வீட்டில்.
அவங்க வீட்டில் வந்து எங்களுக்கு லஞ்சு டயத்தில் வந்து எங்களுக்கு அந்த அம்மா வந்து அவ்வளோ முட்டையெல்லாம் ஒரு விஷயம் ஆம்லெட்லாம் போட்டு கொடுத்து எங்களுக்கு அவங்க வந்து ஒரு ஃபேமிலியாகவே எங்களை ஆக்கிட்டாங்க, அவங்க ஃபேமிலியில் ஒருத்தங்களாகவே ஆக்கிட்டாங்க. அந்த மாதிரிலாம் எங்களுக்கு கிடைச்சது பெரிய 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 பாக்கியம்னு சொல்லணும். ஏன்னா நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் போகும்போது செருப்பை போட்டு உள்ளே வராதங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வீட்டில் வந்து அந்த மாதிரிலாம் ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கோமே அப்படின்ட்டு நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் எல்லாருமே இருந்தோம். அதே மாதிரி ரமேஷ் கண்ணா சார் அவருடைய ஒரு அந்த காமெடி பண்ணுற விதம், அவர் வந்து டீச் பண்ணுவார் எங்களுக்கு நடிக்கும்பொழுது. இந்த வைத்தியா இதை இப்படி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டீச் பண்ணுவார். நிறைய அவரும் எங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணார் டைரக்ட் பண்ணி. ஸோ நான் கஞ்சா கருப்பு நம்ம இமான் அண்ணாச்சி எல்லாருமா சேர்ந்து இன்னும் எங்கள் கூட இருந்த சில ஆர்டிஸ்ட்டும் இங்கே இருக்காங்க, வந்திருக்காங்க, ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஹே, வெல்கம் ஆல் ஆஃப் யூ. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறோம். ஸோ எல்லாருமே ரொம்ப ஒரு 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 ஃபேமிலியாக தான் இருந்தோம். அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு ஃபேமிலியாக இருந்தோம். எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஹா இந்த ஃபேமிலியை திருப்பி எப்படா மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஏக்கமாக இருந்துச்சு. அப்புறம் அடிக்கடி ஃபோனில் பேசுவோம். பாசர் சாரை வந்து ஃபோன் பண்ணி சார் எப்போ சார் படத்தை காட்ட போகிறீங்க, எப்போ சார் படத்தை பண்ண போகிறீங்க, வரும் வெயிட் பண்ணுங்கள், நல்ல நேரம் வரும்போது கண்டிப்பாக வரும் அப்படின்னாரு. ரொம்ப சூப்பரான டயத்தை செலக்ட் பண்ணியிருக்காரு, லீவு நாள், ஹாலிடேஸ். ஸோ இந்த நேரத்தில் இந்த படம் வர்றது கண்டிப்பாக 100% இல்லை சார், 1000% பெரிய 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 சக்ஸஸ் தான் நம்மளுக்கு கிடைக்க போகிறது, நம்ம எல்லாருக்குமே கிடைக்க போகிறது. உங்களுடைய அடுத்தடுத்த படங்கள்லையும் நாங்கள் இருக்கணும். ரோபோ சங்கர் இனி ஹீரோவாக மட்டும்தான் நடிக்கணும். கை தாட்டுங்கப்பா, இல்லைப்பா கேட்டு வாங்க வேண்டியிருக்கு. சங்கர் உங்ககிட்ட அந்த இது இருக்குது சங்கர், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரியான கதை இது வரும், கதைக்களம் வரும், கண்டிப்பாக நீங்கள் அதில் பண்ணுவீங்க. விடமாட்டோம், என்ன கேலி கிண்டல் வந்தாலும் நான் கூடவே தான் இருப்பேன், உங்கள் கூட பண்ணுவேன். இமான் என்னாச்சு, உங்களோட நடித்தது பெரிய அனுபவம், மறக்கவே முடியாது என்னால். ஐயோ வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது அந்த மாதிரி ஒரு அனுபவம் அவரோடைய கஞ்சா கருப்போடும். நானும் கஞ்சா கருப்பு திடீர்னு ஒரு நாள் வந்து பெரியவனே எங்கடா சாப்பிட்டியாடான்னாரு கஞ்சா கருப்பு. இல்லைடா சின்னவனே அப்படின்னா. அது கவுண்டமணி செந்தில் மாதிரி பிரம்மாண்டமாக ஆகிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி வந்து சின்னவன் பெரியவன் இருக்கான், சின்னவன் வந்திருக்கான், அப்படி தான் பேசிக்கிறோம் நாங்கள். என்னங்க மனுஷன் தானுங்க எல்லோரும், அவ்வளோதாங்க. இந்த ஆர்டிஸ்ட், இந்த நடிகன், அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடச்ச ஒரு எக்ஸ்ட்ரா விஷயங்கள் தானே தவிர நமக்கு சொந்தமானது ஒன்றுமே கிடையாது. அந்த பேர் புகழ் எல்லாமே அந்த பேருக்கு மட்டும்தான். அதனால் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம். இந்த படம் வயிறு வலிக்குங்க கண்டிப்பாக. அவ்வளோ காமெடி இருக்குது. காமெடி மட்டும் இல்லைங்க, இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் கண்டிப்பாக. சார் வந்து பாசா சார் வந்து இந்த படத்தில் சில சீனில் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜஸ் இருக்குது. எனக்கு அதை என்ன ஒரு டைலாகாக சொல்லிடணுன்னு வருது, நான் சொல்ல மாட்டேன். மெசேஜ் இருக்குது, ஒரு சில சீன்லலாம் மெசேஜஸ் இருக்குது படத்தில். கண்டிப்பாக அதை வந்து ரொம்ப ரசித்து பார்க்கணும். அதே மாதிரி மியூசிக்கு சார் ரொம்ப ரொம்ப அருமையாக மியூசிக் பண்ணியிருக்கார், ரொம்ப அழகாக இருக்குது, பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது கேட்குறதுக்கு, மீண்டும் மீண்டும் கேட்கணுன்னு இருக்குது. அதே மாதிரி எங்கள் கேமராமேன் அவர் வந்து நம்மளை வந்து அந்த ஷார்ட்டில் வந்து சார் இப்படி ரைட்டில் வாங்க, லெஃப்டில் வாங்க, சென்டரில் வாங்கன்னு நம்மளை ரொம்ப அன்பாக ரொம்ப அரவணைச்சி எங்களை எல்லாம் வந்து அவர் கஞ்சா கருப்பு சொன்ன மாதிரி அழகாக காமிச்சிருக்காரு, எங்களெல்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. எங்கள் சாரை காணும் சார். தேங்க்யூ வெரி மச் சார். எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் அந்த படத்தை. ஓடிடியில் வருது அது அதுக்கப்புறம் பார்க்கலாம், வந்ததுக்கப்புறம். நீங்கள் தேட்டரில் கண்டிப்பாக அந்த படத்தை ஒரு தடவை இல்லைங்க, ஒரு 10 தடவை 20 தடவை பார்ப்பீங்க போய். அதுவும் காலேஜ் பாய்ஸ் அண்ட் ஸ்கூல் சில்ட்ரன் எல்லாருமே ஃபேமிலியோடு போய் பாருங்கள். தயவு செஞ்சு தேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்களாம் சிரித்து என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு திரைப்படம் அம்பி. எனக்கு அம்பின்னு சொல்லும்பொழுதே எனக்கு உடனே சேது படம் தான் ஞாபகம் வருது எனக்கு. ஸோ தேங்க்யூ வெரி மச். அதே மாதிரி என்ன இந்த மாதிரி பேனர்லலாம் போட்டு என் ஃபோட்டோலாம் போஸ்டர்லாம் போட்டதில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எத்தனையோ படம் நடிச்சிருக்கேன், எந்த படத்துக்கும் என்னோடய ஃபோட்டோலாம் வந்ததே கிடையாது போஸ்டர்லலாம் ஒரு நாள் கூட. சார் அதுக்கு நான் ரொம்ப 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 நன்றி சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். என்ன நானும் போஸ்டரில் பார்க்கும்போது நானும் இதில் நடிச்சிருக்கேன்ல அப்படின்னு எனக்கு அப்போ தான் ஃபீல் வருது. எல்லா படத்தையும் தேட்டரில் போய் பார்ப்பேன். நான் நடித்த படங்கள்லாம் நிறைய, ஒரு 40 படம் நடிச்சிருக்கேன், 96 சீரியல் நடிச்சிருக்கேன், மியூசிக்கல் ஷோ நிறைய பண்ணியிருக்கேன். ராகம் சங்கீதம் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது ரியாலிட்டி ஷோ, அதுக்கப்புறம் வந்த ஷோஸ் தான் எல்லாமே. அது மூலிமா வந்தது தான் அந்த பேரெல்லாம் எனக்கு. ஸோ என்னுடைய
என்னுடைய ஜேர்னி கிட்டத்தட்ட 42 வருஷமாக இந்த ஃபீல்டில் போயிட்டுருக்கு. ஸோ அது எனக்கு ரொம்ப பெருமை. இன்னும் நிறைய பாசர் சார் நிறைய திரைப்படங்கள் பண்ணணும், நிறைய நாங்கள்லாம் கூட இருக்கணும். சார் தேங்க்யூ வெரி மச் ஒன்ஸ் அகெயின் இந்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. சங்கர் 2025 டைலாக் சொன்ன மாதிரி வந்துட்டீங்கல்ல, சும்மா அசத்த போகிறீங்க பாருங்கள், கலக்க போகுது மாதிரி அசத்த போகிறீங்க. இன்னும் நிறையா ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஐ திங்க் அவங்களாம் ஏதோ வெளிநாட்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், வெளியூர் போயிருக்காங்க, அதனால் வர முடியல. படத்தை பாருங்கள் கண்டிப்பாக. மீண்டும் மீடியா பீப்புள், ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ வெரி மச். அதே மாதிரி எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எஸ்பெஷலி சதீஷ் நான் மென்ஷன் பண்ணியே ஆகணும். எக்ஸலண்ட் பர்சன். எல்லாரையும் டேக் கேர் பண்ணி எல்லாரும் அங்கே சதீஷ் 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 எக்கோ மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. எல்லாத்துக்கும் சதீஷை தான் கூப்பிடுவாங்க எல்லாரும். ஸோ தேங்க்யூ வெரி மச் சதீஷ். மொட்டை தேங்க்யூ. சிரிக்காது, ஏந்திரு, உன்னை காட்டு யாருன்னு ஏந்திரு ஏந்திரு. அவர் தாங்க எங்கள் அசிஸ்டன்ட், எங்கிட்ட எல்லாம் அவர் தாங்க. ஒரு கைத்தட்டல் கொடுங்களேன் ப்ளீஸ் அவருக்கு. தேங்க்யூ சதீஷ், தேங்க்யூ ஸோ மச். மற்ற ஆர்டிஸ்ட்லாம் கூட வந்திருக்காங்க, அங்கே உட்காந்துருக்காங்க. தேங்க்யூ வெரி மச். உங்கள் எல்லாம் சந்தித்தது ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் திஸ் குட் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ வெரி மச். சந்தோஷமா இருக்கீங்களா? சும்மா இருக்கீங்களா? மணி 12 ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கொண்டாட்டம் வரத்தான் செய்யுது. என்ன வருதா இல்லையா? சிலருக்கு திண்டாட்டமாக இருக்குல்லையே, எப்படா முடிப்பீங்க, சீக்கிரமாக அனுப்புனீங்கன்னா வீட்டுக்கு போகலாம். அடுத்து ரோபோ சங்கரில் வேறு வெளியூருக்கு போக வேண்டியிருக்கு. அதனால் அங்கே ஃப்ளைட் வெயிட்டிங். அதனால் ரத்தின சுருக்கமாக ஃப்ளைட்டே வெயிட்டிங் அங்கே நிற்குது, நிறுத்தி வச்சுருக்கோம் நாங்கள். ஆமாம், இந்த கண்டென்ட் கிடச்சிட்டா லைஃபே முடிஞ்சிட்டு அப்படிலாம் சொன்னாங்களே. ஆனால் நான் எல்லார்ட்டையும் என்ன சொன்னேன் அப்படின்னா, அவரெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் முடிகிற ஆள் கிடையாடா, ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அவர் அப்படி பழையபடி வருவார் அப்படின்னு கடவுள்கிட்ட இப்பவும் நான் வேண்டிக்கிட்டேன். அதே அந்த கடவுள் என்றைக்கும் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு ரோபோ சங்கரை நம்ம முன்னாடி உட்கார வச்சுக்கார் அப்படின்னா அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஷூட்டிங் ஆரம்பித்தது அதே எல்வின் சார் எல்வின் சார் கூட நான் இதான் முதல் படம் பண்ணுறோம். எல்லாம் நாங்கள் டீமே ஒரு ஜாலியான டீமாக அங்கே போன மாதிரி தான் எனக்கே தெரிஞ்சது, ஓ நம்ம டீமில் இவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படின்னு. எல்லாம் புதுசாலாம் நடிக்கிறாங்க. நம்ம செந்தில்ல, அப்புறம் ஒரு முத்து, அவர் பீரான்லாம் அந்த ஊருக்கார், அவங்களாம் அங்கே எங்கள் டீமோடு இருக்கும்போது எல்லாருமே நாங்கள் ஒரு ஒரு அழகான ஒரு ஜாலியான ஒரு டீமாக ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது நான் இடையிடையில் டேரக்டர் கேட்டுக்கிறேன், அண்ணே படம் எப்படி வந்துட்டுருக்கு, நாங்கள் நடிக்கிறது தான் படம்லாம் அப்படிலாம் கிடையாது, நீங்கள் என்ன யோசிச்சிருக்கீங்களோ அது வருதா, அதை கொஞ்சம் தயவுசெய்து கவனிச்சிருங்க, நாங்கள் ஒரு ஜாலி டீமோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கு. ஆமாம், உங்களுக்கு என்ன வேணுமோ அது கரெக்டாக வருதா அப்படின்னு. அண்ணாச்சி நீங்கள் எவ்வளவு ஜாலியாக இருக்கீங்கன்னு நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனாலும் நான் என்ன யோசித்து வச்சுருக்கணும் அது வர்ற வரைக்கும் நானும் உங்களை ஜாலியாகவே நான் அந்த சீன்லாம் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிக அற்புதமாக அந்த அவருக்கு தேவையான காட்சிகளை படமாக்கியிருக்காரு. படம் அவங்க எல்லாருமே பார்த்துட்டாங்க, நான் இன்னும் பார்க்கல. ரோபான்டா இப்போ கேட்டேன், தலைவா எப்படி நீங்கள் நடிச்சிருக்கீங்களான்னு சொல்லக்கூடாது, படம் மொத்தத்தில் எப்படி நல்லா வந்திருக்கா அப்படின்னா, அண்ணே எல்லோரும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான படமாக வந்திருக்கு அப்படின்னு ரோபோனை சொன்னார். அட்வான்ஸ் ரோபோனனுக்கு வாழ்த்துக்கள். ஆமாம், ஹீரோ அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய என்னுடைய பாசத்திற்குரிய சகோதரர். ஆமாம், இந்த படத்தில் மட்டும்தான் ஹீரோ இல்லை, நான் தொடர்ந்து ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அடுத்து நீங்கள் உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவை. ஏன்னா ரோபோ சங்கர் வந்தார்னா அவருடைய காமெடிக்கு அப்படி அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும். அந்த அந்த நகைச்சுவையெல்லாம் காலம் கடந்தும் அதை மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட திறமைக்கு சொந்தக்காரர் அன்பு ரோபோ சங்கர் அவர்கள். இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டு. அப்படி ஹிட்டான பிறகும் அடுத்து கதை கேளுங்க, ஹீரோவாகவும் நடிங்க, காமெடியாகவும் நடித்து எங்களை சிரிக்க வைங்க அப்படின்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள். கண்டிப்பாக அதை செய்வார் நம்புகிறேன். அண்ணனுக்கு முதல் படம் என்ன படனே? எல்வினே, உங்களுக்கு முதல் படம் என்ன படம் சொன்னீங்க? சக்தி அவர்கள் படம் பேர் ஏதோ செய்தா என்னை அப்படிங்கிறது அண்ணனுடைய முதல் படம். இப்போ இது 2வது படம். இது 3வது படம். 2 படம் இருக்கோ பாருங்கள், இதை கூட கேட்காம மேடைக்கு வந்திருக்க பாருங்க. ரூல் நம்பர் 4 அது 2வது படமா? ஆமாம், 3வது படம் அம்பி. பரவாயில்ல. இந்த அம்பி கண்டிப்பாக அது கதை எப்படிங்கிறத நான் சும்மா கதை சொல்லலாம், எனக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நான் கதையை நான் சொல்கிறேன். என்ன ஒரே லைனில் சொல்கிறதா இருந்தால், அந்த கதாநாயகன் ஒரு குழந்தை. அம்பிங்கிறது அது ஒரு குழந்தைத்தனமான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன்.
அதுக்கு யார் கரெக்டாக இருப்பா அப்படின்னா அது அவர் ரோபோ சங்கர் அப்படின்னோடனே அந்த கதையை கேட்டதுக்கப்புறம் தான் விவசாயம் சரியான ஒரு ஆளை தான் அந்த ஹீரோவாக தேர்ந்தெடுக்கார் அப்படின்னு சொல்லி படம் முழுவதும் வந்து ஒரு குழந்தை என்னென்னலாம் செய்யுமோ அதையெல்லாம் தன்னுடைய அற்புதமான உடல் மொழியில் அருமையாக உங்களை எல்லாரையும் கவர்ற விதமாக நீங்கள்லாம் ரசிக்கிற விதமாக தந்திருக்க படம் தான் அம்பி. இதில் நம்ம சொல்கிற விஷயங்கள் நிறைய பேசலாம், இதெல்லாம் நம்ம ஆடியோ லாஞ்சில் பேசலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம ராஜேந்திரனை, கோவை பாபு அவர்கள் நம்ம சினிமா கண்டுபிடிக்கப்பட்ட காலத்திலேருந்தே அண்ணன் எல்லாருக்குமே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? சினிமா அண்ணே கண்டுபிடிச்சது யாருண்ணே சினிமாவை? நீங்கள் சார்லஸ் ரெனால்டு தானே? கூடவே அண்ணன் பேரை எழுதிடுங்க, மோகன் வைத்தியா, சார்லஸ் ரெனால்டு, 2 பேரும் சேர்ந்து தான் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லுங்கள். ஆமாம், இப்படி கிட்டத்தட்ட ரொம்ப ஜாலியாக நாங்கள் எடுத்த படம். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறணும் அப்படின்னு நானும் இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்களும் இறைவனை வேண்டிக்கிடுங்க. பத்திரிகையாளர்களும் நல்லபடியாக எழுதுங்க. நேரமின்மை காரணமாக இன்னும் நிறைய கதைகள்லாம் இருக்குது, அது வந்து நான் அடுத்த மேடையில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இருக்கும் தயாரிப்பாளர் ஆகணுன்றது இருந்தது. அது நான் ஃப்ரம் திருச்சி, நான் எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் கியூசியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், குவாலிட்டி கண்ட்ரோலராக. எழுத்து தான் என்னுடைய பேஷன், எழுதணுன்றது தான் ஆர்வம். 2002 என் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு மீடியாவுக்குள்ளே வந்தேன். தொட்டி ஜெயான்னு ஒரு படம், முகவரி துரை அவர்கள் தான் எனக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பளித்தார், அவருக்கு நன்றி. அடுத்து சுப்பிரமணியம் சிவா அவர்களுக்கும் நன்றி. நான் பணியாற்றிய இயக்குநர்கள் கலைப்புலி எஸ் தானு சார் அவர்களுக்கு நன்றி. அவர் ஆஃபீஸ்லேயே தான் இருப்பேன், அங்கே தான் நான் சினிமாவை கற்றுக்கிட்டேன். ப்ரொடக்ஷன் பண்ணணுங்கிற ஆர்வம் எனக்கு அங்கே தான் வந்தது. அப்புறம் என்னுடைய மனைவி கல்யாணம் ஆனதுலேருந்து எனக்கு என்னுடைய நல்லா எழுதுகிறேன்னு அந்த ஒரு என்கரேஜ் தான். குடும்பத்தினர் அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லணும். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இது நான் ஃபஸ்ட்டு ரோபோவை போய் மீட் பண்ணும்போது நான் ரோபோ மூலிமா, ரோபோவோட ஃப்ரெண்டு ஒரு ஹீரோ, அவருக்கு தான் சொல்லலான்னு நான் ரோபோவை மீட் பண்ணேன். ஆனால் மீட் பண்ணும்போது ரோபோ ரொம்ப ஸ்லிம்மாக பார்க்குறதுக்கு நான் வித்தியாசமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அன்றைக்கே டிசைட் பண்ணிட்டேன் இது ரோபோவே நடிக்க வச்சிடலான்னு. அடுத்த நாள் போய் ரோபோட்ட சொன்னேன், ரோபோ நீங்களே இந்த படம் ஹீரோவாக பண்ணிடுங்கன்னு. முந்தின நாள் ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு அவர் வராரு. அந்த ஆடியோ லான்ச்சில் டைரக்டர் ஆர்வி உதயகுமார் சார் ரோபோக்கிட்ட, ரோபோ எப்போ ஹீரோவாக நடிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நெக்ஸ்ட் டே நான் போய் ஜி நீங்களே ஹீரோவாக நடிச்சிருங்கன்னு சொல்கிறேன். அவருக்கு பயங்கர ஷாக்கு. ஜி நேற்று தான் ஆர்வி உதயகுமார் சார் சொன்னார் எப்போ ஹீரோவாக போகிறீங்கன்னு, நீங்கள் வந்து இன்றைக்கி சொல்கிறீங்களேன்னு. அப்போ இருந்தே 2 பேரும் அடுத்து என்ன மாதிரி இந்த படத்தை கொண்டு போகலாம், என்ன மாதிரி ஆர்டிஸ்ட் உள்ளுக்குள்ளே வைக்கலாம் அப்படின்லாம் பேசி இவ்வளவு பேர் ரொம்ப ஈஸியாக இருந்தது. அப்போ ஆர்டிஸ்ட் தான் அவ்வளோ பேர் இருந்தாங்களே அப்படின்னு யோசித்தா பார்க்குறதுக்கு தான் அப்படி இருந்தது. ஆனால் செட்டில் அப்படி இல்லவே இல்லை. ரொம்ப ரொம்ப கோஆப்ரேட்டிவ், அதை நான் இங்கே சொல்லியே ஆகணும். ஒரு சின்ன ஒரு எனக்கு ஒரு நான் டென்ஷனே இல்லைன்னு சொல்கிறாங்க. ப்ரொடக்ஷனும் பார்த்து டைரக்ஷனும் பார்க்குறது கண்டிப்பாக டென்ஷன் தான். ஆனால் இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருந்தும் எனக்கு டென்ஷன் ஆகலை. குறிப்பாக நான் ரமேஷ் கண்ணா சாரை இங்கே நான் சொல்லியே ஆகணும். டேக் ஓகே, அடுத்த ஷாட்டுக்கு லைட் பண்ணணும் போது அங்கேயே தான் உட்காந்துருப்பார், வேறு எங்கேயுமே போக மாட்டார். நமோ நாராயணா சாரும் ரொம்ப கோஆப்ரேட்டிவ். இங்கே அவங்க 2 பேரும் வரலை, நான் அவங்கள பற்றி நான் சொல்லி ஆகணும். அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ், கேமராமேன்லேருந்து மியூசிக் டைரக்டர்லேருந்து லிரிக் ரைட்டர், அவர் தான் ராசா இந்த படத்துடைய இணை தயாரிப்பாளர். சின்ன சின்ன ஒரு பணப்பிரச்சனை வரும்போதெல்லாம் எனக்கு வந்து அப்பப்போ ஹெல்ப் பண்ணிக்கிட்டே வண்டி அப்படியே நிற்காமல் டக்குன்னு ஓட வச்சதில் அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. நான் இந்த இடத்துல நான் அது நன்றி சொல்லி ஆகணும். வந்து அதே மாதிரி படம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி நம்ம இதை கொண்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு டிஎன் ஸ்ரீனிவாசன் சார், அவர் ரொம்ப வருஷமாக பிஸ்னஸில் இருக்கிறவர் சினிமாவில், அவர்கிட்ட போய் சொன்ன உடனேவே அவர் வந்து மூவி நல்லாயிருக்கு, நான் இதை கரெக்டாக நம்ம கொண்டு போய் சேர்த்துடலான்னு பிஸ்னஸ் கம்ப்ளீட்டாக டிஎன்எஸ் சார் தான் பார்த்தாரு. ஒரு நல்ல இடத்துக்கு இந்த படம் வந்ததுக்கு காரணம் டிஎன்எஸ் அவர்கள். அவருக்கும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து எஸ் பிக்சர்ஸ் சீனு சார் ரிலீஸ் பண்ணுறாங்க, தமிழ்நாடு தியேட்டரிக்கல், அவருக்கும் நன்றி.
படம் பார்த்த உடனேவே அவருக்கு பிடிச்சிருச்சு. உடனேவே சொல்லிட்டாரு, சார் நல்லா இருக்கு, நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் ரோபோ சொல்லவே வேணாம். நான் இந்த ஒரு கதாபாத்திரமாக தான் இருக்கணும், அது எங்கேயுமே அது ஒரு காமெடியனாக தெரியவே கூடாது, இந்த கேரக்டராகவே தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது கடைசி வரைக்கும் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் கேரக்டராகவே தான் இருந்தார். அந்த அம்பிங்கிற கதாபாத்திரமாகவே தான் அந்த கடைசி வரைக்கும் அவர் இருந்தார். எங்கேயுமே அவருடைய ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸில் அவர் பண்ண ஒரு காமெடியோ அந்த மாதிரி எந்த ஒரு சாயலுமே இல்லை, அந்த கேரக்டராகவே கடைசி வரைக்கும் பண்ணினார். அவருக்கும் நான் மிகப்பெரிய நன்றி. அடுத்து அம்பி 2 போகலாம் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது இந்த கண்டென்ட்லேயே. அதனால் அவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த படம் May 9 ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் படத்தை ப்ரெஸ் ஷோ 8ஆம் தேதி இருக்கும். எல்லோரும் வாங்க, படம் பாருங்கள், நல்ல ஒரு விமர்சனம் தருவீங்கன்னு நம்புகிறேன். அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இங்கே இருக்க ஏதாவது பேர் விட்டுட்டா சொல்லிடுங்க. சங்கராபுரம் மக்கள், கள்ளக்குறிச்சி மக்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க ஷூட்டிங்கில். ஒரு வீடு கேட்குறோம், அந்த வீடை காலையில் கொடுத்துட்டு அவங்க வெளியில் போயிட்டாங்க ஈவினிங் வரைக்கும், நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நம்ம இங்கே சொல்லியே ஆகணும், அவ்வளவு கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. அவங்களுக்கு நன்றி. குறிப்பாக என்னுடைய நண்பர் ரிஷி சார், அவருக்கு நான் இங்கே தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். படம் ரிலீஸ்னு வரும்போது எனக்கு அப்பயும் ஒரு சின்ன ஒரு தேவை, பண தேவை இருந்தது. இம்மிடியேட்டாக அவர் எனக்கு அந்த பிரச்சனையை தீர்த்தார். அவருக்கும் ராஜா முகமது அயூப் சார் அவர்களுக்கும் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா எங்கேயுமே ஒரு ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் வராமல் பார்த்துக்கிட்டது நண்பர்கள் தான். ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த படம் வந்திருக்காது, இந்த அளவுக்கு ப்ரமோஷன்ஸ் எல்லாமே வந்திருக்காது. அதனால் எல்லாருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ரிஷி சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அயூப் சாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லுங்கள். அனைவருக்கும் நன்றி. இந்த படம் வெற்றி விழாவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.